தெய்வ செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையின் பாடல் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். என் மெய்ப்பர் நீர் ஆனதால் நான் அசைக்கப்படுவதில்லை, எனக்கு குறை ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கருத்துமிக்க பாடலை இனிமையாக பாடின சபை பாடல் குழுவுக்கு இயேசு நாமத்தினாலே வாழ்த்துதலையும் எங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அவர் நாமத்திற்காக துதிகளை எழுப்புங்கள். தேவன் உங்களையும் உங்களுடைய தாளந்துகளையும் ஆவிக்குரிய வரங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் பிரசங்கம் பண்ணுவதை காட்டிலும் பிரசங்கம் பண்ண போகிறவரை அறிமுகப்படுத்துவது. அவருடைய நிர்வாக திறமைகளை சொல்வதற்கு இது சரியான பிளாட்ஃபார்ம் அல்ல, ஓய்வு நாள் என்பதனாலே. பூக்கு அறிமுகம் அவசியம் என்று சொல்லுவார்கள், புரியுதுங்களா? A flower does not need introduction. The smell itself will know that is a flower, right? பூக்கு அறிமுகம் அவசியம் இல்லை. எனினும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஸ்லாக்கியம், என்னுடைய குடும்ப போதகர்னு சொல்வதை காட்டிலும் இங்கே இருக்கும் அநேகருக்கு குடும்ப போதகர். He has been a family pastor for not only to our family but to many families here. Am I right? தெரிஞ்சிருக்கோம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன். பாஸ்டர் எல்டர் ஜான்சன் ஐயா பாதி வேலையை முடிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தலைவர். குட் லீடர் ஷுட் பி ரெஸ்பெக்டட் நாட் ஓன்லி வென் ஹீ இஸ் ஆன் த சேர், ஈவன் வென் இஸ் அவுட் ஆஃப் தி சேர். ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஒரு தலைவருக்கான ஒரு அறிகுறி என்று பார்க்கின்ற பொழுது அந்த பொசிஷனில் உட்கார்ந்து மாத்திரமல்ல, அதை விட்டு வெளியே வந்த பிறகும், அந்த ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகும் அதே மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடியவர்கள் மிகவும் வெறு சிலர். விரல் விட்டு எண்ணி விடலாம் 7ஆம் நாள் அட்வென்ட் சபையில். அதில் ஒருவர் போதகர் வில்மாட் அவர்கள். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். 84 வயதில் வேதத்தில் வாசிக்கிறோமே, அண்ணாள் அப்படித்தாங்களா, சிமியான் அண்ணாளுங்களா, அண்ணாள் அவர்கள் 84 வயது அப்படித்தானம்மா, தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் அவர் துதித்து உபவாசித்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட 84 வயதில் இறைவனின் காலத்தில், அதாவது இப்பொழுது போதகர் அவர்கள் அந்த வயதும் கடந்து அவர் வயது மீண்டும் வாழ வயது போலாகி
அநேக தடைகளை கடந்து வந்த போதிலும், அநேக இழப்புகளை கடந்து வந்த போதிலும் இறைவன் அவர்களோடு வழி நடத்தி இரட்டிப்பான பலத்தோடு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஊழியங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் அவர் கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபங்கள் அவசியம். உங்கள் ஜெபங்களிலும் ஐயாவை நினைத்துக் கொள்ளுமாறு மிக அன்பு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பேண்டமிக் முடிந்த பிறகு முதல் முறையாக அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். சென்ற வருஷம் வந்தார்கள் நினைக்கிறேன் பாஸ்டர். போன ஜான்வரி சென்றவர்கள். மீண்டும் இந்த புதிய வருஷத்தில் தேவன் ஒரு வழியை திறந்து, ஸோ ப்ளீஸ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் எத்தனை நாட்கள் இங்கே இருக்கிறார்களோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய ஆவிக்குரியத்தில் வளரவும், திருச்சபைகள் வளரவும், கர்த்தருக்கு ஆயத்தப்படவும் தேவன் அவர் மூலமாக கண்டிப்பாக அந்த புதிய வருஷத்திலே புதிய பலத்தோடு ஊழியம் செய்யத்தக்கத தேவன் கிருபை செய்வாராக. இந்த நீங்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது சிலர் சொல்கிற வார்த்தை என்னம்மா, வாழ்த்த வயதில்லை, ஆனால் நம்ம என்ன செய்கிறது, வணங்குறது கிடையாது. வணக்கத்துக்குரிய யார் மாத்திரம்? வாழ்த்துவதற்கு வயதில்லை போதுகிறவர்களே, உங்களுக்கு மரியாதை செலுத்துகின்றோம், எங்களுடைய வாழ்த்தையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவன் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையின் சார்பாகவும், பெங்களூர் மெட்ரோ கான்ஃபரன்ஸ் சார்பாகவும், யூனியன் சார்பாகவும் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக ஆலயம் நிரம்பலை, இல்லைன்னா நிரம்பியிருக்கோம். இது வெள்ளிக்கிழமையானதுனாலும் நிரம்பியிருக்கோம், ஓய்வு நாளில் கண்டிப்பாக நிரம்பியிருக்கோம். என்றாலும் இன்றைக்கு இருக்கிற வசதியின் காரணமாக கோயிலுக்கே வர வேண்டியதில்லை. அமெரிக்காவில் இருந்துட்டு உங்கள் சபையில் நடக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறதுக்கும், நீங்கள் பாடுற பாட்டை நாங்கள் கேட்குறதுக்கும் ஏற்ற வசதிகளை, விஞ்ஞான வசதிகளை ஆண்டவர் கொடுத்து அதை ஓடி ஆடி நமக்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை அமைத்து கொடுப்பதற்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், இதை அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, இது ஒன்றும் தெரியாது. ஆனால் அதை நடத்துகிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஓடி ஆடிட்டுருக்காரு, அவர் யாருன்ற நடந்ததை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க அண்ணன்மார், அப்பா அம்மா அவங்க எல்லாம் தெரியும், எனக்கு அவங்க ஊர் தெரியும், எல்லாம் தெரியும். அவர் தானான்னு மெல்ல கேட்டேன், அவர் தான்ட்டாங்க. சரிதான், நல்லதுதான். அவருக்கு ஆண்டவர் இந்த திறமையை கொடுத்து இதை நமக்கு ஒழுங்குபடுத்தி அதை அமைத்து கொடுப்பதற்கு வழி செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது, எனக்கு அருமையான நண்பர் ஜான்சன். அவருக்கு ஜான்சன்னு பேர் சொன்னால் யாருக்கும் தெரியறதில்ல. அதோட சேர்த்து அக்கார்டியன் ஜான்சன் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் ஊழியம் செய்கிற காலங்களில், அங்கங்கே ஊழியம் செய்கிற காலத்தில் அவர் தான் விளம்பரம் எங்களுக்கு. ஏன்னா அது கூட்டத்துக்கு போனால் அங்கே ஒருத்தர் அக்கார்டியன் வாசிக்கிறாரு. நான் பிரசங்கம் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அவர் அக்கார்டியன் வாசிக்கிறாரு, அதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பாட்டெலாம் நல்லா பாடுவாங்க அப்படிம்பாங்க. 2-3 வாரத்துக்கு முந்தைய ஒருத்தர் என்னை பார்க்கும்போது சொன்னார், நானும் எத்தனையோ கிறிஸ்தவ கூட்டங்கள் பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் நடத்துகிற அந்த கூட்டத்தில் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மைக்கு வைக்கிறதுலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட இப்படி கீழே இருக்கணுன்ற அவங்க எல்லாம் மேலே மேலே தூக்கி வைக்கிறாங்க. அந்த மைக் வைக்கிறதுலேருந்து எனக்கு உதவி செய்கிறவங்க அத்தனை பேரும், பாட்டு பாடுறவங்களிருந்து என்னென்ன காரியத்தை எப்படி ஓடாமல் அங்கே மக்களுடைய கண் அசையாமல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து துப்புரவாக நடக்கும். அவர் சொன்னார், இதை பார்த்து தான் நான் அந்த கூட்டத்துக்கு தினம் வந்தேன். நீங்கள் நினைக்கிங்க இது வந்து போதகர் பில் மாட்டை அப்படி செஞ்சார் அப்படி வந்தாங்க போனாங்கன்னு சொல்கிறோம், அது இருக்குது. ஆனால் அதனுடைய அடிப்படையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல சொன்னேன், நேற்று ஊழியர்களுக்காக கூட்டம் நேற்று காலையில் சென்னையில்.
அவங்க ஊழியம் செய்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஒரு ஊரில் விளம்பரம் பண்ணோம், மீட்டிங் நடக்க போகுதுன்னு விளம்பரம் பண்ணோம். 4 பேர் வர்றதுக்காக தீர்மானிச்சிருக்காங்க. அது சரியான ஒரு அரங்கம், நமக்கு விரும்புகிறபடி மக்களுக்கு வசதியாக எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் வசதியும் இல்லை, பண வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படியும் நடத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரே நோக்கம். இப்போ மாடியில் தான் கிடச்சிச்சு, ஒரு லெவல் ஏறி நல்ல ஒரு ஹால் கிடச்சிச்சு. அது எடுத்துரும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இந்த கை விளம்பரம் கிடச்சி அதில் ஒரு வயசான பெற்றோர், அப்பா அம்மா, அவங்க இதை பார்த்துட்டு இந்த கூட்டத்துக்கு நாங்கள் போகணுன்னு இருக்குது அப்படின்னு அவங்க மகன்கிட்ட சொல்கிறாங்க. மகன்கிட்ட சொன்னோன்னு நாங்கள் வந்து, என்னம்மா எத்தனை வந்துட்டு இருக்கீங்க, இதை போயிட்டு அப்படின்னு அவர் கொஞ்சம் அசட்டையாக சொன்னார். சரி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் 2-5 நிமிஷம் கழித்து, எப்படியும் நான் போகணுப்பா, கொஞ்சம் எங்களை கொண்டு விட்டுரு அப்படின்னு அவங்க உதவி வச்சா தான் போக முடியும் கேட்குறாங்க. அப்போது இவர் மறுபடியும் இப்படி 2-3 தடவை கேட்குறாங்கன்னு சொல்லி, அப்பா அம்மா இல்லை, அதெல்லாம் நான் கொண்டு விட்றேன், இன்றைக்கி வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு இவர் அங்கே கொண்டு இறக்கி விட்டுட்டு, இவர் அந்த மீட்டிங் முடிகிற நேரம் நான் வாரேன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இவர் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் தான், இவங்களுக்கு என்னதான் வேலையாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் என்ன நினச்சார், ஏதோ இந்த படி ஏறி அங்கே போய் முதல் நாள் கொண்டு வந்து விட்டுட்டான் தம்பி மகன், நீ அடுத்த நாளோட வேண்டாப்பா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாருன்னு நினச்சி பார்த்தா, 2வது நாள் 15 நிமிஷத்துக்கு முன்னாலே ரெடி ஆகிறாங்க அப்பா அம்மா. மகன்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவதுப்பா தம்பி தயவுசெய்து கொண்டு விட்டுரு அப்படின்றாங்க. என்ன அங்கே அதுக்கு அப்படி இப்போ போகணுன்ட்ருக்கு, ஒரு நாள் அட்டன் பண்ணிட்டீங்களே அப்படின்றாரு. இல்லை கொஞ்சம் தயவுசெய்து கொண்டு விட்டுருங்க. சுருக்கமாக சொல்கிறதுக்கு 3வது நாளும் மறுபடியும் ரெடி ஆன உடனே இவருக்கு என்ன அங்கே நடக்குது, ஒரு நாள் இப்படி ஒரு உற்சாகமாக ஒரு கூட்டத்துக்கு போடணும்னு எங்கள் அப்பா அம்மா அப்படி தீர்மானிச்சதுலேயே போகிறாங்களே அப்படின்ட்டு, இவர் அப்பா அம்மாவை கொண்டு அப்படி பார்க்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனவர் இப்போ அவங்க கூட ஏறி வந்து அவங்கள உள்ளே அனுப்பிட்டு எட்டி பார்த்தாராம். சொல்கிறார், நேராகவே சொல்கிறாருன்ட்டு. எட்டி பார்த்த உடனே அங்கே அந்த நாற்காலி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது, பைக் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது, பாட்டு நடத்துனது, அந்த உதவி செய்கிறதுக்கு 10-12 பேர் அவங்க நின்னது, அவங்கள வரவேற்றது, உட்கார வச்சது, நான் எழும்பி நின்று அந்த மைக் மற்ற காரியங்கள்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சு அதை நடத்துறதுக்கு இருந்த உடனே அவர் சொல்கிறாரு, அதை பார்த்து தான் நான் கூட்டத்துக்கு வந்தேன். அங்கே நீங்கள் சொன்ன சத்தியத்தை நான் கேட்டால், என் வாழ்க்கையில் அந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் முதல் ஆளாக ஞானஸ்நானம் பெற்று ஒரு சபையில் அவர் மரணம் சமயத்தில் மரணம் அவருக்கு வந்துச்சு. அதுக்கு வரைக்கும் அவர் சபையில் ஒரு மூப்பர், 5 பேர் 7 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதில் 7 பேரும் மூப்பர்கள், சபையில் அங்கங்கே மூப்பர்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை நடத்துகிறாரு. அதில் அவர் சொன்னார், அவசரமாக நாங்கள் ஒரு பாட்டு படிச்சோன்னார். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அவசரமாக நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற பாட்டை இவ்வளோ இனிமையாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். கொஞ்சம் உங்களுக்கு தவணை கிடச்சி ஒரு 2 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பாடியிருப்பீங்க அப்படின்னு யோசித்தேன். நல்லா தான் இருந்துச்சு, அவசரம் இல்லை. அவர் எத்தனை மணிக்கு இங்கே வந்தார் தெரியுமா, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். வந்து இதை செஞ்சு அதை செஞ்சு ஜூம் நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்கள்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டு மிகவும் அன்பாக நடத்துனீங்க. அங்கே நாங்கள் வந்து பிரசங்கம் செய்கிற நேரத்தில் எல்லோரும் பார்த்து பேசும்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இந்தியாவுக்கு போனால் இப்போ வருவேன்னு நினைக்கல, வரக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்தார். வந்தால் எப்படியும் பெங்களூரில் போகணும், முதல்ல இந்த சபைக்கு போகணும், அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும், போதற்கு நன்றி சொல்லணும், ஒரு ஓய்வு நாளில் அவங்களோட இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் பண்ணி ஆண்டவரை கொண்டு வந்தார். ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இல்லை எல்லாரையும் பார்க்கறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, இந்த பாடல்களை எல்லாம் கேட்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவசரம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் நேரம் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு
34ஆம் சங்கீதம் எடுத்தேன். 34ஆம் சங்கீதம் எனக்கு பிரியமான ஒரு பகுதி. இந்த 34ஆம் சங்கீதத்தை பிரசங்கம் பண்ணட்டுமான்னு போதிட்டு உத்தரவு கேட்டேன். அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தாரு. இதில் ஆண்டவரை பற்றி பாட்டு பாடி நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு படித்தாங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவசரமாக ஆயத்தப்படுத்தின பாட்டில் இந்த வார்த்தை எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மேல் அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷனுக்கு அவர் துணையாக இருக்கிறபடினாலே அவர் நிமித்தம் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அவன் அசைக்கப்படாமல் அவரிடத்தில் பற்றுதலும் பாசமும் அவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு விசுவாசியாக இருப்பதற்கு தீர்மானம் செய்வதற்கு அடிப்படை காரணம் இருக்கு. இந்த சங்கீதம் அதை நமக்கு விளக்கி சொல்லுது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். இந்த சங்கீதத்தை படித்து பார்த்தவங்க இது எப்படி கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அது பிறகு பார்த்தா அதை விட ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதத்தில் எக்காலம் எப்போதும், அது இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு ஆல். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 5 தடவை இல்லை. படித்து பார்த்தா நான் ஆண்டவரிடத்தில் என் நம்பிக்கையில் நான் அசைக்கப்படாத நம்பிக்கை இடத்தில் வச்சிருப்பேன். ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதற்கு காரணம் எக்காலத்திலும் எப்போதும் இடைவெளி இல்லாத ஆண்டவர் மீது ஒரு நெருக்கமான இறுக்கமான உறவு. அதை சங்கீதத்தில் பார்க்க முடியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தருக்குள்ள என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, உயர்த்துவோமாக. பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவங்க தான் எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்கிறது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு வாய் வராது. நான் என்னை பொறுத்த மட்டும் இது அவங்க சொத்து இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிற சொத்து. ஸ்தோத்திரம் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம் சொல்லணும். எப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்போப்போ சொல்லணும். துதி எப்போதும், உட்காரும்போதும் எழும்போதும் போகும்போதும் வரும்போதும் படுக்கும்போதும் வேலை செய்யும் போதும் ராத்திரியிலையும் பகல்லையும் இந்த சங்கீதத்தை இங்கே படித்து பார்த்தீங்கன்னா நடுச்சாமத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன், எக்காலமும் துதிப்பேன். ஒரு அருமையான விசுவாச குடும்பம் இருந்தாங்க. அவங்க ஏழ்மையிலும் இல்லாமையிலும் தோண்டவர்கள். 5-6 பிள்ளைங்க. அவங்கள ஆண்டவர் அவங்க இருதயத்தில் நுழைஞ்சு அவரை பற்றி அவ்வளோ பட்டுதல்லாம் அவ்வளோ பட்டுதல். உங்களுக்கு எனக்கு கூட அப்படி இருக்க முடியாது. கோயில் இருக்கோம், கொஞ்சம் தூரம் தான் அவங்க இருந்த குடிசை. நான் கோயிலுக்கு வர்றதில்ல, பார்க்கணும். போதைக்கு அவங்கள பற்றி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்தால் ஒரு 2 பெஞ்சு நிறைஞ்சிடும். அப்படி 4 குடும்பம் சபையில் வந்துட்டு இருந்தாங்க, ஒழுங்காக தவறாமல் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் போதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி அங்கே பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் என்ன இவங்க பைபிளும் கைமா ஓடுறது வருதுமா இருக்காங்க, இங்கே என்ன அளந்துட்டு இங்கே வீட்டில்
இந்த நேரம் பார்த்தாலும் கத்திரிக்கு சோத்திரம்னா எங்கே போகிறீங்கடா, கோயிலுக்கு போகிறேன்றான், பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இந்த நேரம் சத்தம். ஒரு நாள் அது மாதிரி அவங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அவங்க வீட்டை சுற்றி கூட்டமாக நிற்கிறாங்க. என்ன கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து பார்த்துட்டே போகிறாரு. பார்த்துட்டே போகும்போது கொஞ்சம் பக்கத்தில் வர வர தெரிஞ்சுட்டு அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு லாரி வந்து மோதி அப்படி நிற்கிது. அது வேறு இடம் இல்லையா, இந்த வீட்டில் வந்து மோதிட்டு ஒரு ஒரு பெரிய ரோட்டில் அது வளையிற இடத்துல ஒரு புறம்போக்கில் ஒரு சின்ன வீடு, சின்ன குடிசை அங்கே வச்சு இவங்க தங்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த குடிசையில் வந்து இந்த இது போனதுனால அது வந்து இருந்த சோறு எப்போ தான் உலகலாம் போகலான்னு இருந்திருக்கோம். அது உடனே அங்கே எங்கே சுக்குன்னு வர அப்படி இப்படி கிடக்கு. ஒரு பக்கத்தில் வந்த உடனே அங்கே நின்னவங்க எல்லாம் ஒருத்தர் பேசுனாங்க. இவர் இன்னைக்கு எப்படி பாட்டு படிப்பாருன்னு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னே சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு என்ன ஸ்தோத்திரம் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு இருந்தாங்க. இவர் வந்தார், ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்ட்டு சரின்ட்டு வந்தார். உள்ளே போனார். அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போட்டார். அந்த குடிசையில் ஒரு பகுதி அப்படி சரிஞ்சு நின்றுச்சு. அந்த வீட்டை அவன் பார்த்து இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி பாய்கி ஒன்று விரிப்பான், இருக்கிற சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளைங்களை படுக்க போடும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளால சாப்பிட்டு பெட்டை போட்டு பாயை போட்டு படுக்க போகிறாங்க. அப்போ அந்த சின்ன குட்டி சொல்லுது, ஜெபம் பண்ணணும்ல. சின்ன பிள்ளை, நீங்களும் நான் என்ன சொல்லியிருப்போம், இன்னைக்கு என்ன ஜெபம், படுங்க. உடனே அதில் உட்காந்து சரி ஜெபம் பண்ணிட்டு படுப்போம் அப்படின்னு இல்லாமல் என்னாலும் போல் ஒரு பாட்டை படிச்சு இந்த பாட்டு சத்தம் கேட்டுச்சே இல்லையோ, இன்னைக்கு இந்த பாட்டு படிக்கிறாங்க அவங்க பக்கத்தில் உள்ளவங்க, இன்னைக்கும் பாட்டு படிக்கிறாங்களே, இன்னைக்கும் என்னதான் இவர் ஜெபம் பண்ணுவார் அந்த கடவுள்கிட்ட, இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒட்டு கேட்கறதுக்கு அதை குடிச்ச பக்கத்தில் வந்து 2 பேர் நின்னாங்களாம். நின்றுட்டு பாட்டு பாடி முடிச்ச உடனே இவருக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஐயா ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? ஸ்தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க கோடா கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே, இதுதான் துதிக்கு பாத்திர ஆண்டு, நீர் செய்திருக்கிற நன்மைகளை நாங்கள் நினைத்து உமக்கு தோத்திரம் செலுத்துகிறான். எதுக்கு? வீடு இடிஞ்சு விழுந்ததுக்கா தோத்திரம்? எதுக்கு தோத்திரம் அப்படின்னா, அந்த ஜவுனிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே இந்த வீடு இடிஞ்சிட்டு எனக்கு வருத்தமாக தான் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு சரியான இடம் இல்லையே என்று வருத்தமாக தான் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த லாரி மோதி இந்த சின்ன வீடு இடிஞ்சு விழுந்துச்சே, அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டை இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்ததுனால கொடகுடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு அந்த கதையை மறக்கவே முடியாது. அனுபவம், நடந்த அனுபவம். இந்த மனுஷன் இந்த சூழ்நிலையில் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அப்போ இன்னொரு புது வருஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் போகிற இடத்துல எல்லாம் எல்லாரும் ஆண்டவர் இந்த வருஷத்தை என்ன மாதிரி நமக்கு முடிச்சு கொடுத்து எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து நடத்தினார்ன்றதை பற்றி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. நானும் சந்தோஷப்படுவேன். ஜெபம் பண்ணுவோம், கூட்டம்லாம் நடத்துவோம். கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவரை எவ்வளோ நேரம் நம்ம துதிக்கணும், தோத்தரிக்கணும், எத்தனை காரியங்களை போய் செஞ்சிருக்காரு. அவரிடத்துல எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை எல்லாம் பாட்டு. அப்போ ஆண்டவரிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அத்தனையும் இருக்கு. அதுதான் இந்த சங்கீதத்தில் தாவீது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து வனாந்திரத்தில் இருக்கும்போது, அரண்மனையில் படுத்து தூங்கும்போது இந்த பாட்டை பாடல. மேலே எழுதியிருக்கு. அந்த சங்கீதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, துரத்தி அடித்து விரட்டி அவர் வனாந்திரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற காலத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் சொல்கிறாருன்னா, அவர் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் வைத்திருப்பார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்களும் நானும் ஒரு அளவுக்கு இருக்கோம், ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வச்சுருக்கோம், நம்பிக்கை வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த வருஷத்தில் நான் செய்கிற தீர்மானம் நான் இப்போ பொறுத்தினேன், ஆண்டவரே இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லது, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்றா தங்க வசனமாக இருக்கும். 4ஆம் வசனத்தை பாருங்க. நான் எத்தனை பயத்துக்கு? எல்லா பயத்துக்கும். எல்லாம் என்கிற வார்த்தை எக்காலத்திலும் எப்போதும். ஒரு சங்கீதத்தில் ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் இல்லை, வரிசையா. ஏன் கர்த்தரை துதிக்கணும்? ஏன் அவரிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும்? ஏன் எப்போதும் இடைவெளி இல்லாமல் நம்ம ஆண்டவரிடத்தில் உறுதியாக பின்பற்றுகிற விசுவாசிகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் தான் துதிக்கு பாத்திரவர். அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும். 1 2 இல்லை. பயம்னா என்னன்னு கேட்டாங்க. பயம்னா தெரியுமா உங்களுக்கு என்னன்னு? பயம். சரி, பயம் ஏன் வருது அப்படின்னா கேட்குறேனே. பயம் ஏன் தெரியுமா வருது? கவலைப்படுறதுனால பயம் வருது. அப்படின்னா ஒருத்தர் கேட்டார், அப்படின்னா கவலைன்னா என்ன பாஸ்டர் கேட்டார். நான் சொன்னேன், கவலைன்னா பயம், பயம்னா என்ன? கவலை, கவலைன்னா பயம். நீங்கள் பயப்படுறதுனால கவலை வருது, கவலை வர்றதுனால பயப்படுறீங்க. இந்த ரெண்டும் அறவே இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுக்கு பயம், கவலை எலும்புருக்கி. கவலை எலும்புருக்கி அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் கவலை. கவலைப்பட வேண்டியதுக்கு கவலைப்பட்டா பரவாயில்ல, அது கூட செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. கவலைப்பட வேண்டிய காரியத்துக்கு, நியாயமான காரியத்துக்கு கவலைப்படுறதுலே வேண்டான்றாரு ஆண்டவர். நம்ம வந்து கவலைப்படுற காரியத்தில் 3/4 99 இன்னைக்கு வேண்டாம் எண்ணி பாருங்க. நான் சொல்றேன், அவசியமில்லாத கவலை. நல்லா சுகமா இருப்போம். என்ன தெரியுமா பயம் இந்த காலத்தில்? என்ன தெரியுமா கவலை? எனக்கு வந்துட்டுனா நல்லா இருக்கீங்க, போறீங்க வரீங்க, வேலையெல்லாம் செய்றீங்க, நல்லா சந்தோஷமா போன வந்து ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டுனா, இதை பிடிச்சிட்டுனா கவலை போயிருமா? பயம் போயிருமா? கூடல வரும். அது போய் இப்பவுமே எனக்கு வா 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 வான்னு கூப்பிடுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். இன்னைக்கு ஒரு இடத்துல நான் சொன்னேன், பணமே இல்லாதவங்க கவலைப்படுறது நியாயம். பணம் இல்லை, சாப்பாடு வாங்குறதுக்கு காசு இல்லை, பிள்ளை குட்டிகளை காப்பாற்றுறதுக்கு காசு இல்லைன்னு கவலைப்படுறோம். ஒரு மாதிரி இருக்கு, நியாயம்தான். இன்னைக்கு யார் ரொம்ப கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க? அதை ஏன் சொல்றீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவேன், ஒருத்தர் அவ்வளோ பணம், எனக்கே ஆச்சரியம், அவ்வளோ பணம் சொல்றாரு, இதை கொண்டு எப்படி பேங்க்ல போடுறதுன்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு. அடப்பா ஏட்டா கொடுத்துருக்கல. பணம் இருக்கிறவங்களுக்கு அதிக கவலை, அதிக பணம். பர வழியில் பிடிச்சிட்டானா, எரிய அடிச்சுட்டானா, பிடித்து போயிட்டானா. நீ அதுக்கு எதுக்குன்னு அமெரிக்காவில் இப்போ வந்திருக்கேன்னா, நீ இன்றைக்கு கூட எனக்கு ஒரு இது வந்துச்சு, அதில் போட்டிருக்கு, ஆக்சிஸ் பேங்க் வந்து
வீட்டில் இருந்தே எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நீ அங்கே எங்கேயும் போக வேண்டியதில்லை, பணத்தை எங்கேயும் கொண்டு போக வேண்டியதில்லை. இங்கே போட்டோன்னா உஸ்ன்னு அங்கே போயிடும். பேங்க் வச்சுருக்கீங்களா? அந்த அது ஐயா அவருக்கு கேளுங்க, அவருக்கு நல்லா சொல்லி கொடுப்பாரு. என்ன இது எங்கே போச்சு பண்ணோன்னா அங்கே எங்கே போய் அந்த அம்மாட்ட போயிட்டு கரெக்டாக அவங்க உடனே அதை பார்த்துட்டு சீலை குத்தி இந்த விண்டாவில் வச்சோடனே சின்ன அங்கே மறுபடியும் வந்து அவ்வளோதான், 2 நிமிஷம். அப்போது மனுஷன் வந்து பயப்படாமல் கவலைப்படாமல் இருக்கு இத்தனை காரியங்கள் செய்கிறான்னு சொல்லும்போது அந்த ஆண்டவர் வந்து நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், பயப்படாத, பயப்படாத, கவலைப்படாத, என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வை, நடத்துவேன், நம்பிக்கை இரு, வாழ்க்கையை நல்ல முறையில் சந்தோஷமாக நடத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரி, அதை விட்டுருவோம். அடுத்தது பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. இது எனக்கு கொஞ்ச நாள் விளங்கலை, என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் விளங்கலை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ உடனே ஆதாம் ஏவாளை யோசித்து பார்த்தோம். அவங்க எப்போ வெட்கப்படாமல் இருந்தாங்க, ஏன் பிறகு வெட்கப்பட்டு ஒழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு? சொன்ன உடனே ஒரு வார்த்தை வந்துச்சு, என்னன்னா பாவம் நுழைஞ்ச உடனே வெட்க வந்துட்டு ஒழிக்க வேண்டியதாயிட்டு. ஆனா இங்க ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் சொல்றாரு நான் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் பாவங்கள் அத்தனையும் ஆண்டவர் அவருடைய தூய ரத்தத்தினாலே கழுவி சுத்தப்படுத்தி மன்னித்தார், மறந்தார். ஆகையால் அவருடைய சமூகத்திலே வெட்கப்படும். இன்னைக்கு இந்த பயம் நம்பிக்கை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குமே, அதில் ஒன்றாவது இருக்கணும் என்னன்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஐயோ நான் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக போய் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டோன்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னென்னா என் பாவங்களை அவர் மன்னித்தார், அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுட்டார், முதுகுக்கு பின்னால் பேசிட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யப்பட்ட, உண்மையாக அறிக்கை செய்யப்பட்ட பாவங்களை திசை தெரியாம அனுப்பிட்டார். ஆண்டவரிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு காரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்ப, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என்னுடைய பாவங்களை மன்னித்து, அது எப்படிப்பட்ட அகோரமான பாவமாக இருந்தாலும் சரிதான், பயங்கரமான பாவமாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவரே சொல்லி அவருடைய கால் விழுந்து மனப்பூர்வமாக மனம் திரும்பி அவருக்கு ஒப்பு கொடுத்தா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. வெட்கப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ஆண்டவர் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கிறார். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிம்மதியோடு நம்ம தூங்கணும். ஐயோ மன்னிச்சாரோ என்னமோ தெரியல, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, அங்கேருந்து முழங்காலேருந்து விளம்பி கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது மன்னிச்சாரோ என்னமோ தெரியல, இன்னும் என்னதோ ஒட்டிக்கிட்டு இருக்கோ என்னமோ தெரியல, ஏதோ நம்ம தான் எடுத்துக்கொண்டு போய் அங்கே தூர வீசிட்டு வர்ற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு விசுவாசமாரு, நம்பிக்கை வை, அசைக்க முடியாத நம்பிக்கை வை. நீ கேட்டேன்னா விடு, நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கை வை. ஏன் அலசடி படுற, ஏன் பயப்படுற, ஏன் கவலைப்படுற? கொஞ்சம் நம்ம தீர்மானம் பண்ணி பார்க்கணும். எதுக்கும் பைபிள் எடுத்துட்டோம், கோயிலுக்கு வரணும்னு தீர்மானிச்சிட்டோம், விசுவாசியாக இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறங்க வேண்டியது தானே. ஏன் தயங்குறோம், ஏன் தாமதிக்கிறோம், பின்வாங்குறோம், யோசிக்கிறோம்? ஒருவேளை அப்படின்னு என்ன நினைக்கிறோம்? அவர் ஒரு வேளைக்கு ஆண்டவர் இல்லவே, அவர் எல்லா வேலையிலும் எப்பொழுதும் சொல்றாரு. எல்லாம் ஏன் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது ஒண்ணுல போய் நம்ம சிக்க வைக்க முடியாது. நான் எல்லாம்னு சொல்றாரு. இன்னொன்று பாருங்க, இங்க அதை விட ரொம்ப 6ஆம் வசனத்தை பார்த்தீங்களா?
இடுக்கண்களுக்கு இடுக்கண்களுக்கு எல்லாம், இடுக்கண்களுக்கு எல்லாம். இந்த ஏழை கூப்பிட்டான். நம்பிக்கை இருக்கா? நான் முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உருக்கமா என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரேன்னு சொல்லி நான் கூப்பிட்டா அவர் இறங்குவார், கேட்பார், செவி கொடுப்பார், பதில் அளிப்பார். சொல்றாரு, ஆகையினால் நான் என் ஆண்டவரிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருப்பேன். அவருடைய நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அவர் எனக்கு நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கையை வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏழை கூப்பிட்டான். ஜபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். அரை வீட்டிலிருந்து கவலைகள், கண்ணீர், பலவிதமான பாரங்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிற நேரத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது அது பரலோகத்திலே கேட்கப்படுகிறது. என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற ஒரே காரியமே, நான் செய்கிற ஜெபத்தை அந்த ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நடத்துகிறாருன்ற நம்பிக்கையே 1000 பேருக்கு வாக்குத்தத்தம் அந்த ஒன்று போதும். நான் கேட்டால், நான் ஜெபம் பண்ணால் அந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு, எப்படி அவர் கேட்குறாரு, எப்படி அதை கொடுக்குறாரு, எப்படி நடத்துகிறான்றதில் நான் ஒன்று கவலைப்பட போகிறதே கிடையாது. எனக்கு அவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் கேட்டால் அவர் நடத்துவார். நான் ஜெபம் பண்ணால் அதுக்கு பிறகு அவர் கையில் விட்டுருவேன். அந்த அளவுக்கு எப்படியும் நம்ம ஒருபடி முன்னேற வேண்டியதுதான். எல்லாத்துலேயும் நம்ம முன்னேறிட்டோன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்து மறுபடியும் ஒரு ஓய்வு நாளில் கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சத்திய வசனத்தை திறந்து நம்ம படிக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து புது புது நல்ல தீர்மானங்களை பண்ணி அந்த நேரம், அதுக்கு நேரம் நம்ம விசுவாச பயணத்தை நடத்துவது மிகவும் மிகவும் நல்லது. அவ்வளோதான் பார்த்தேன். 7ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணணும், தவறாமல் ஜெபம் பண்ணணும். என்னுடைய காவல் தூதன் நான் பார்க்கல, ஒரு நாள் பார்த்தே தீர்றோம். ஏடா பலிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்தது கிடையாது. பலிகள் எல்லாம் எந்த ஆளும் பிறந்தான். வரும்போது கோவிட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டு நல்ல நெகட்டிவ் டெஸ்ட்டாக இருந்தால் தான் உன்னை விடுவாங்க பிளெயினில், இல்லைன்னா நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால போய் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு போனேன். கடைசி நேரத்தில் போனதுனால அவங்க இது 5 நாள் ஆகும் டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்குன்னாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் தயவு பண்ணி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அதான் நடக்கிற காரியம் இல்லை, அது வேறு ஹாலிடே சீசன் ஆகிப்போச்சு, கிறிஸ்மஸ் ஹாலிடே, இதில் வராதுன்ட்டாங்க. அப்போ கொஞ்சம் தயவு பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகிறேன், மீதி காரியம் நீங்கள் பார்த்து இந்த ஆண்டவர் பார்த்து நடத்தினா போகிறேன் அப்படின்னு. அப்போது அந்த கோவிட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த பொண்ணுங்க போய் அதை கொடுத்துட்டு திரும்பி என்னை வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறதுக்காக வரும். அந்த நேரத்தில் அது சொல்லிச்சு, இல்லை டாக்டர் உங்களை பார்க்கணுன்றார். டாக்டர் ஒன்று பார்க்கணுன்னா டாக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன். வந்த உடனே அவருக்கு மரியாதை செலுத்தினேன். அவர் என்ன மரியாதை செலுத்தினார். என்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டார். என்னை பார்த்த உடனே என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், தினம் பிரயாணம் பண்ணுற வேலை தான் செய்கிறேன் டாக்டர், அதனால தான் இந்த டெஸ்ட் எடுத்தான்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, ஒரு திருமண நிகழ்ச்சியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மாப்பிள்ளை அந்த பெற்றோர்கள் ரொம்ப விருப்பத்தோடு கூப்பிட்ருக்காங்க.
விமான டிக்கெட் வேறு வாங்கி எனக்கு கொடுத்து கூப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் சிலாக்கியம் கிடைக்கல. இதை வச்சு நான் போய் 2-3 மாதம் எல்லாரையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வரலான்னு நினச்சிருக்கேன். அதனால தான் இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னாரு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பெட்டியை கட்டி எடுத்து இங்கேருந்து நியூயார்க்கில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து பிளேன் பிடிக்கணும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு. இன்னும் டெஸ்ட் ரிசல்ட் ஒன்றும் வரல. அங்கே பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன், வந்துட்டா என்ன கேட்டேன். இல்லைன்னாங்க. என்ன செய்கிறது, அங்கே போனால் அங்கே இந்தியாவில் பிடிச்சிருவாங்க, குவாரண்டைனில் போட்டுருவாங்க. அடுத்த 2வது நாளில் இங்கே கல்யாணம் நடத்தணும், குவாரண்டைனில் போட்டாங்கன்னா என்னத்துக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலையாக இருந்துச்சு. கூட வந்தவங்களுக்கு கவலையாக இருந்துச்சு. அங்கே பெட்டி எடுத்துகிட்டு அப்படி இப்படி போகிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குது. அங்கேருந்து மருமகன் வந்து அந்த ஏதோ அனுப்புகிறீங்களே அதில் என்னை கூட்டிகிட்டு வரவருக்கு அனுப்பி வந்துட்டு நெகட்டிவ் டெஸ்ட் வந்துட்டு அதை அனுப்பிட்டாங்க. நேராக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த இதை எவிடன்ஸ் மட்டும் கையில் வச்சுட்டு போனால் போதும் அப்படின்னாங்க. சந்தோஷம் ஆண்டவரே, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நான் இருக்கும். இந்த கர்த்தருடைய தூதன் யார் தெரியுமா? என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க உலகத்தில்? ஒருத்தர் தவறாமல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த மகனுக்காக மகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் தேவதூதன் என் சமூகத்தை எப்பொழுதும் தரிசி கொண்டிருக்கிறான் அல்லவா? என்ன செய்ய முடியும்? என்ன கவலை, என்ன பயம்? ஆண்டவரை நம்பிக்கை வச்சிருக்கிறோம்ல, ஆண்டவரத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும் அவர் சொல்லியிருக்காருல. நான் உன்னை அசைக்கப்படாமல் நான் காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுக்குறேன்ல. வாக்கு தத்துவம் கொடுத்த ஒரு பொய்யுரையாதது அல்லவா? பொய் சொல்கிற பழக்கம் அவர்கிட்ட அறவே கிடையாது. சொன்னதை செய்கிறவர் அவர், நிறைவேற்றுறவர் அவர். சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளை. நல்ல கதை இருக்கு பைபிளில், படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருக்கோம். எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் வந்து சீரிய ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது அடக்கி ஒடுக்கி அவங்கள அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் போட்டு அவர் படையை திரட்டி அந்த வழியாக போயிடலாம் அப்படின்னு அங்கே அனுப்புவார். அங்கே போய் நிற்கும்போது எப்படித்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோ தெரியல, கொஞ்சம் படம் இருந்தாலும் இஸ்ரவேல் படம் வந்து அங்கே முன்னால் நின்று. இவங்களுக்கு எப்படி அதை நம்ம என்ன சொல்கிறது, ரகசிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவனோ ஒருத்தன் நம்ம நடக்கிற காரியத்தை அங்கே வந்து என்ன செய்யறான் சொல்கிறான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த பக்கம் போனாங்க, அங்கே வந்துட்டாங்க. அங்கே போனால் அங்கே இல்லை. என்னன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் சந்தேகப்படுறதுல ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு மனுஷன் இருக்காரு, எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. இங்கே நம்ம ஆஃபீஸுக்குள்ளே பேசுகிற காரியம் உடனே அவருக்கு தெரிஞ்சு அவர் அங்கே சொல்லி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து எங்களை நீங்கள் தப்பாக என்னாதுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லவே அந்த ராஜா என்ன தெரியுமா செஞ்சார்? அப்போ அவனை முதல்ல நசுக்கு கதை 2 ராஜாக்கள் இருக்கு, 6வது இடத்துல இருக்கு. இங்கே அனுப்புனா அங்கே வந்து அவங்க வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. ஒரு மனுஷனை அடிக்கிறதுக்கு ஒரு படையை தரணும் வந்திருக்கு. ஏதோ காரியமாக அவர் வேலைக்கார அந்த கேயாசின்னு ஒரு தீர்க்கதரிசி அவர் போய் ஏதோ வேலை செஞ்சுட்டுவான்னு சொல்லி ஏவரை வேலை செய்யிருக்கு. அவர் வெளியே வந்தால் அடித்து பிறந்து உள்ளே ஓடி வர்றார். ஆண்டவனே ஆபத்து வந்திருக்கிறது, சீரிய படை அப்படியே சுழந்து வந்து உங்களை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அலறான். அவர் என்ன அப்படி நடக்க முடியாது, நிம்மதியாக எழுப்பி அவர் வந்து வெளியே எட்டி பார்த்தாராம். கதை பாருங்க, எட்டி பார்த்தா இவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியல, இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியல. அப்போ அவன் சொல்லார, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்ணை கொஞ்சம் திறந்து விடும்.
திறந்த உடனே பார்த்தா படை நிற்கிது. அது உண்மைதான். அந்த படையை சுற்றிலும் எலிசா தீர்க்கதரிசியின் அந்த வீட்டை சுற்றிலும் தேவதூரில் அக்கினி மயமாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் ஒரு சூழ பயந்தவர்களுக்கு சூழப்பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிறார்னா அதை மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு பைபிளில் நான் படிச்சதில்லை. நான் அங்கே தான் நடந்துச்சு, அப்போ தான் நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ, என் வாழ்க்கையில் நான் சொல்லணும்னு சொன்னால் கதையாக சொல்லுவேன். இந்த தேவதூதர்கள் ஒன்றா ரெண்டான்னு சொல்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு தேவதூதன் தான் நமக்கு காவல் தூதன் இருக்காரு. பைபிளில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய இந்த ஆண்டவர் அடிக்க உதைக்க பிடிக்க வராங்கன்னு சொன்னோடனே அடிக்க வந்த ஒரு வேலைக்காரனை கையில் இருந்த கத்தியை வச்சு ஒரு வீசினார் பேதுரு. காது கொஞ்சம் தவறி இருந்தால் இது போயிருக்கும். அவசர புத்தி பாருங்க. அப்போ ஆண்டவர் உடனே அந்த காதை எடுத்து பாருங்க. கதைன்னு நினைக்காதீங்க, அந்த ஆண்டவர் யாருன்றது தான் பார்க்கணும். அதை எடுத்து இவனுக்கு ஒட்ட வச்சாரு. நல்லா ஒட்டிட்டு சோமாயிட்டப்பா ரைட்டு அப்படின்ட்டு ஒரு பார்த்து சொல்கிறாரு, நான் இப்படி செஞ்சுட்டேன். கத்திரியா இருக்குன்னு நினச்சேன். நான் ஊன்னேன்னா 12,000 1 2 இல்லை 12,000 தேவதூர்கள் என்னை சூழ்ந்துப்பாங்க. ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது சொல்கிறார் ஆண்டவர். நடந்துச்சு. 1 2 4 10 வரிசையாக அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. கண்ணை திறந்து பார்க்கணும். இல்லைன்னு நம்ம இன்னைக்கு இப்படி இருக்க முடியாது. நம்ம அசைகிறதும் போகிறதும் வர்றதும் செய்கிறது எல்லாமே இவங்க ரகசியமாக பின்னால் இருந்து மறைமுகமாக செய்கிற பணி. அப்போ கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு காரியத்துக்காக ராமுழுதும் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்க ஜெபம் பண்ண வேண்டும் அல்லவா? கொஞ்ச நேரமாக ஜெபம் பண்ண வேண்டாமா? கொஞ்ச நேரமாக ஸ்தோத்தரிக்க வேண்டாமா? செய்யணும். இதை மறக்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே கர்த்தருக்கு பயந்தவர்கள் சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சரி, முடிச்சுன்னு நினச்சேன். இந்த ஒன்றை சொல்லணும், 2 இருக்கு ஒன்றா சொல்லுவோம். 10 வசனம் அப்பா தங்க வசனம்னா அது மாதிரி தங்க வசனம் பார்க்க முடியாது. 31 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். மறுபடியும் அதே வார்த்தை தான், நத்திங் ஆல், ஒன்றும் இல்லாமல் எல்லாம். ஒரு குறை இருக்காது. யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டார். என்ன உதாரணம் எடுத்திருக்காரு? அந்த காலத்தில் நான் 34ஆம் சங்கீதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியா இருக்கு அப்படி போய் பேசுவேன். ஒரு நாள் இது மாதிரி படித்த 4 பேர் வர்ற சபையில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கின உடனே ஒரு தம்பி வந்தார். சொன்னார், பாஸ்டர் உங்களை ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமா அப்படின்னாரு. நான் பாருங்கண்ணே, உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னு நினச்சேன் பாஸ்டர். உங்களை மாதிரி ஆட்களை கிட்ட பேசுகிறீங்கன்னா தான் நல்லாயிருக்கு, வாங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இந்த சிங்கத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறீங்களே, சிங்கத்தை பற்றி நான் ஒன்று சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு. நான் என்ன அது வரைக்கும் அங்கே கோயிலில் சொன்னேன் அப்படின்னா, சிங்கம் அது விலங்கினங்களுக்கெல்லாம் ராஜா. அது எனக்கு வயிறு நிறையணும்னு சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை. அது சாப்பிட்டதுக்கு பிறகு தான் அடுத்தவங்க சாப்பிடணுன்ற மாதிரி சிங்கம். அதான் சிங்கம்னு பேர். நான் அதை சிங்கம் அப்படியாக்குன்னு நான் பிரசங்க பண்ணி முடிச்சிட்டேன். இவர் சொல்கிறாரு, அது இல்லை பாஸ்டர், நான் சிங்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் ஜுவாலஜி மேஜர், எம்எஸ்சி ஜுவாலஜி மேஜர். சரி வாங்க சொல்லிக் கொடுக்குறது. அவர் எழுதிருப்பா சொல்லிக் கொடுத்தாரு. மற்ற மிருகங்களுக்கும் சிங்கத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆடு கோழி இதெல்லாம் எங்கே இற கிடக்குன்னு தேடி தேடி போகணும். சிங்கம் இற தேடி போகிறதில்ல. அவர் சொல்கிறாரு, எனக்கு அதை
என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் போய் காட்டில் இருந்து சிங்கம் எங்கே போகுது, என்ன செய்யுது, அதனுடைய பழக்க வழக்கம் என்னென்ன படிச்சுட்டு ஜுவாலஜி மேஜரில் அவங்க தீசிஸ் எழுதுறதுக்கு அதுக்கு இதுக்கு படிக்கிறாங்கல்ல, அவங்க படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, சிங்கம் பசி எடுத்துச்சுன்னா அது ஏதாவது ஒரு வசதியான ஒரு இடத்துல போய் உட்காந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டு இன்றைக்கி இங்கே உட்காந்து சாப்பிடுவோன்னா இங்கே உட்காந்துட்டு தேடி போகிறதில்ல, அவங்கள தேடி வரும். சிங்கத்துக்கு மற்ற விலங்குகளுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா பாஸ்டர்? மற்ற மிருகங்கள்லாம் தேடி போகும், இந்த சிங்கத்துக்கு தேடி வரும். எப்படிப்பா தேடி வரும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு சொல்லி இன்னும் கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அங்கே இருந்துட்டு ஓடு ஒரு கட்சிக்கும் கெர்ச்சிக்கிற சத்தம் வந்த உடனே அது எந்த திசையிலிருந்து வருதுன்னு தெரியாது. அதான் சிங்கத்தின் கர்ச்சனை அப்படின்றது எந்த திசையிலிருந்து வர்றதுன்னு தெரியாது. இந்த ஆட்டுக்குட்டி மான் குட்டிகள் அங்கங்கே வெஞ்சிக்கிட்டு இருக்கும்ல, இந்த நல்ல பெரிய காளை இதெல்லாம் காட்டு எருதெல்லாம் வந்துருக்கோம். இது சிங்கம் வந்துட்டோன்னா அது அடிச்சு பரண்டு அங்கேயும் இங்கேயுமா மறண்டு ஓடுவோம். சிங்கத்தை விட்டு எவ்வளோ தூரம் போய் ஓடுமோ அது ஓடினா அது நினைக்கிது அங்கே சிங்கத்தை விட்டு ஓடுறோம்னு சொல்லி அது சிங்கத்து பக்கத்தே வந்து சத்தம் இங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் இது அலமோதி சொல்கிறாரு. அது இத்தனை ஆடு இத்தனை மான் இதெல்லாம் வர்றதுனால இன்னைக்கு எதை சாப்பிடலாம் சூஸ் பண்ணி சாப்பிடு பாஸ்டர். தம்பி சொல்கிறாரு, எனக்கு நான் பார்த்தேன், சரி இனிமே நான் விடுவேன்னா நான் போகிற ஒரு இடத்துல நான் பாரு, நான் சிங்கத்தை பற்றி என்ன கதை எங்கள் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை பாஸ்டர், இந்த சிங்கம் கெர்ச்சிக்குதே அது யார் தெரியுமா? ஆண் சிங்கம் கெர்ச்சிக்கும். வேட்டையாடுறது யார் தெரியுமா? பெண் சிங்கம் வேட்டையாடும். அப்போ நான் சொன்னேன், இது நல்ல இந்தியா கலாச்சாரத்தை சேர்ந்தது போல தெரியுது. இந்தியாவில் சமைச்சு கொடுக்கறது யார் தெரியுமா? அது போய் அது பிடிச்சி இதை பிடிச்சி கொண்டாடுமா. கொண்டு உடனே யார் தெரியுமா முதல்ல சாப்பிட்றது? அவர் சொல்கிறாரு, முதல்ல அந்த ஆண் சிங்கம் சாப்பிடணும். அவர் இப்படி வச்சு சாப்பிடுவார். இவர் சாப்பிட்டு மிச்சத்தை தான் அம்மா சாப்பிடணும். ஐயோ, அந்த கதையை நான் சொல்ல போனேன். எத்தனை என்ன போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு வீட்டில் நான் போனேன், அவங்க கதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாள் ஆச்சு எனக்கு கல்யாணம் கட்டி வந்தேன், இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு, கொஞ்சம் சொல்லிட்டு போங்க பாஸ்டர், என்னன்னே தெரியல அப்படின்னு. அப்போ நான் என்னம்மா என்ன கதை அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, அவர் நான் சமைச்சு வைக்கிறேன், அவர் பாஸ்டர் தான், இங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு என்ன சாப்பிட்றீங்களான்னு ஆட்டு சாப்பிட்றேன்றாரு. அவர் வந்தவுடனே நான் மேஜையில் சாப்பாடு பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்றேன். போடுன்றாரு. நான் சாப்பிடுங்கன்றேன். சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு நான் மறுபடியும் உலகத்துக்கு போயிட்டு வரேன்னு போடுறாரு. ஒன்றும் மிச்சம் இல்லை. நான் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து பார்த்தேன், 2 நேரம் எனக்கு அழுகையாக வருது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு எனக்கு இருக்கு. நான் உடனே இவரை கூப்பிட்டு, என்னையா இந்த மாதிரி கட்டின பெஞ்சாது சாப்பிட்டே இல்லையான்னு சொல்லி கேட்காம நீங்கள் மடமடன்னு சொல்லி சாப்பிட்டு பிடிச்சிட்டு போயிடுறீங்களாமே. அவங்க பாத்திரத்தை கழுவி வைக்கிறத தவிர வேற ஒன்று அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இப்படியா நடத்துறது. இப்போ அது புதுசாக கல்யாணம் கட்டினவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது நடத்துனாலும் அது பெண்ணு வேறு ஒன்றும் கவலை இல்லை. அது ரொம்ப உங்களை நேசிக்குது. உங்களுக்காக நல்ல ருசிகரமான பார்த்தீங்களா, எப்படி சாப்பிட்டீங்க, ருசிகரமான சமையல் செஞ்செல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் தீர்மானம் பண்ணி தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டேன். அதிலிருந்து அவர் அவங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாராம். கதை பாருங்க, பாஸ்டர் ஒப்பந்தம் பண்ணிட்டு என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இனிமேல் நான் ஊழியம் செஞ்சுட்டு அப்படி இப்படி வருவேம்மா, வந்த உடனே நீ எனக்காக காத்திருக்க பழக்கம் வைக்காத, நீ சாப்பிட்ரு. அந்த இந்திய கலாச்சாரத்தில் அவர் சாப்பிட்டு பிடிச்சா தான் இவங்க சாப்பிடணும்னு எழுதியா வச்சுருக்கு. அது என்னதோ தெரியல, இந்த பெண்கள் சாப்பிடாது. அவர் சாப்பிட்டு கை கழுவுன பிறகு தான் இவங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் வரும்போது நீ என்ன செய்ய சாப்பிட்ரு, நான் அது பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இல்லைன்னா நீ நினச்சி நான் வரும்போது கேட்பேன், நான் சாப்பிடட்டுமா முடிச்சிட்டுமான்னு கேட்பேன்.
சாப்பிடணுமா முடிச்சிட்டுமான்னு கேட்பேன். நீங்கள் முடிச்சிருக்கேன்னு சொன்னேன்னா நீ சாப்பிட்ட, அதனால் நான் முடிச்சிடலான்னு சொல்லி நான் இருக்கிறதெல்லாம் வலிச்சு இடித்து எடுத்தாலும் நான் சாப்பிட்டு நான் போயிடுறேன், நிம்மதி போயிடுறேன். இல்லைன்னா சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னா கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போனோம், அவங்க இன்னும் சாப்பிடல அப்படின்னு இருக்குது, ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்களாம். பாருங்க, அந்த மாதிரி இந்த சிங்கம் அது நல்லா தின்ன பிறகு தான் பெண்ணு சிங்கத்தை பக்கத்தில் வர விடுமா, இல்லைன்னா அதையும் பார்த்து படத்தில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வேணால் பார்த்து பாருங்க. இது ரெண்டும் பிறகு சாப்பிட்டதுக்கு பிறகு தான் மிருகம் தானே, மிருகம் தானே, அதுக்கு ஆறறிவா இருக்கு. இங்கே நம்ம தாய்மார்கள்லாம் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு பிறகுதான் தூங்குவாங்க, சாப்பிட்றத விடுங்க. பெண் சிங்கத்துக்கு அது தெரியுமா, தெரிய வச்சோம். இது ரெண்டும் சேர்ந்து மிச்சம், இது மிச்சம் வச்சது அது போய் கடிச்சு இது எடுத்துரும், உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கு பிறகுதான் சிங்கக்குட்டிகள் வந்து அதில் மிச்சம் மீதி இருக்கு இந்த எலும்பு தான் கடிக்கும். அவர் சொல்றாரு பைபிளில் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியாக இருக்கும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க 2 பேரும் முடிச்சிடுறாங்க. அந்த எலும்பில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் இது போட்டு கடிச்சு ஏதாவது வயிறில் பாதி வர இருக்கிறதுக்கு இந்த சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். நம்புறீங்களா? எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இல்லாமல் தோண்ட மக்களை ஆண்டவர் வந்து காப்பாற்றினாரு. இந்த சபையில இன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஆண்டவர் வந்து அவங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார். சொல்லணுமா? அன்னைக்கு இந்த வசனம் ஏதோ பைபிள்ல ஒரு நல்ல வசனமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இல்ல, அந்த சிங்கம் கூட பட்டினியா இருக்கும். சிங்கத்தின் அந்த பெண் சிங்கமும் பட்டினியா இருக்கும், சிங்க குட்டிகளும் அதை விட பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும். சங்கீதம் அவ்வளவு அருமையான சங்கீதம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அதனால இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்தவங்க எனக்கு தான் கோயிலுக்கு வரணும்னு நினச்சேன், சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்தவங்களும் இல்லைவா சொல்லி தான் பார்க்குறேன், ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன். காரியம் அப்படி ஒன்றும் சரியாக இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு நினைப்போம். நடக்கும். அதனால ஊர் முழுதான் நடக்குது. அவங்கள மாதிரி நம்மளும் அப்படி இருந்தோம்னா அதில் என்ன பெரிய நம்பிக்கை ஆண்டவரத்தில் வச்சுட்டோம். நம்ம என்ன கோயிலுக்கு விசேஷமாக பைபிளும் கைமா வரோன்றதுக்கு இருக்குது. அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும்ல. வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், சிங்க குட்டி மத கொண்டு பட்டினியாக இருக்கும். ஆனால் நானும் கர்த்தரை நம்புகிற எனக்கும் ஒரு குறை வைக்க மாட்டாருன்னு படித்தாங்க. குறை வைக்க மாட்டாங்கன்னு தாளம் தட்ட தம்பி தான் அடிப்பாருன்னு பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படி இருந்தார். இவர் தான் அடிப்பார் போல, சத்தம் எனக்கு பார்த்து அவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு திரும்பினேன். எல்லாம் உருட்டுவார், தபையில் அடிக்கிறது எல்லாம் உருட்டுவார். பார்த்துருக்கீங்களா நம்ம தெரியல. பாஸ்டர் மகட்டை இன்னைக்கு காலையில் சொன்னேன், அவர் நல்லா அடிக்கிறார், தபையில் நல்லா அடிக்கிறார். என்ன தம்பி படிச்சுக்கோ, நல்லா அடிக்கிறது படிச்சுக்கோ. அவர் ஊழியக்காரருக்கு தான் படிச்சுட்ருக்காரு. அங்கெல்லாம் போயிருந்தேன் நான், எல்லார்ட்டும் சொல்லிட்டு வந்தேன், எங்கள் பையங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, எப்படியாவது ஒரு நாளைக்கு அவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு. தபையில் அடிக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். தபையில் அடித்தாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, ராகம் வந்தாலும் சரி, வராட்டிலும் சரி. ஆனால் பாட்டு பாடணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதில் ஒரு தங்க வசனத்தை நான் விட்டுட்டு வாசித்தேன். அது இன்னொரு தங்க வசனம், அதை வாசித்துட்டு முடிக்க போகிறேன். 8ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? அவ்வளோதான், இதான் முடிவு. இவ்வளோ காரியத்தை நான் சொன்னதுக்கு இன்னும் 1000 காரியம் சொல்லலான்றதுக்கு பைபிள் நிறைய இருக்குது, சொல்லலான்றதாலும் ஒன்று தான் கடைசின்னு. அவர் ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி நல்லவர் கிடையவே கிடையாது. வேண்டாம் இல்லை, வேற யாரும் வேண்டாம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமாக வைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு சங்கீதம். எத்தனையோ சங்கீதம் இருக்குது. இன்றைக்கி எந்த சங்கீதத்தை எடுக்கலாம் அப்படி இப்படின்னு யோசித்த வெள்ளிக்கிழமை தானே எல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணுற மாதிரி இங்கே இருந்து ஒன்று அங்கே இருந்து ஒன்று அப்படி இப்படி துடிச்சிச்சு. சரி, இங்கே வந்த உடனே 34ஆம் சங்கீதம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்தாரு. எனக்கு இத்தனை காலத்துக்கு பிறகு இந்த சங்கீதத்தை உங்களோட சேர்த்து இன்னைக்கு படிச்சு அவர் நல்ல ஒரு ருசித்து பாருங்கள். அவர் நம்பிக்கையான மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அருமையான தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுத்த நம்முடைய அருமை போதகர் டாக்டர் ஜான் வில்மாட்டை அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆராதனை முடிய பாடலாக அனைவரும் எழுமி நின்று நம்முடைய பெரிய பாட்டு 151வது பாடலை நாம் பாடுவோம். சியோனே நீ எழும்பி பிரகாசி, சாலேம் ராஜா வருகிறாரே என்ற பாடலை நாம் பாடுவோம். பிரார்த்தனை செய்வோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட
இந்த புனிதமான ஓய்வு நாளின் துவக்க வேளையில் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து எவ்வாறு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை உம்முடைய பாதப்படி அமர்ந்து தெரிந்து கொண்டாலும் நாங்களும் உடைய பாதப்படியில் அமர்ந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வாய்ப்பை கொடுத்தீர அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 34 நீர் எங்களுக்கு கற்பித்த நினைப்பூட்டிய நல்ல ஆவிக்குரிய பாடங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தர் எல்லா நேரத்திலும் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று நீரில் கற்பித்து கொடுத்துரு அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீங்கள் கற்பித்திரு அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை குணமாக்கினதற்காக நன்றி செலுத்திக்கணும் சுவாமி. இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எங்களுடைய இறுதி பலகையில் எழுதி எங்கள் வாழ்க்கையிலும் என் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் திருச்சி வரும் வாழ்க்கையிலும் அபியாசிக்கும் பொழுது இந்த வருடமானது எப்பொழுதும் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று விசுவாசத்தோடு விடைபெறுகிறோம். கர்த்தாவே, அருமையான தேவதூதை சுமந்து வந்த ஊழியக்காரரை உடைய திரு சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். கடந்து வந்த பாதையை கண்ணுக்கு போகிறது கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய சார்பாக தொடர்ந்து அவர்கள் ஆசிர்வதி கர்த்தாவே, நாசில் சுவாசம் உள்ள வரை கர்த்தர்கண்டு எளிமை பிரகாசிக்கவும் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி வேத வசனங்களை கர்த்தாவை விளக்கக்கூடிய ஒரு போதகராக தொடர்ந்து வாழவும் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக சுவாமி அநேக ஆத்துமாக்கள் உடைய சிலுவண்டி சேரவும் இந்த வருஷத்திலும் பயன்படுத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, சமாதானத்தோடு இல்லம் அனுப்புவோம். நல்ல நித்திரை தாரும். உமசித்தம் இருக்குமானால் காலை நான் கர்த்தரை துதியோடு எழுந்து கர்த்தருடைய ஆலை பிரகாரம் வரும்பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருந்தேன் சங்கீதக்காரன் தாவீது கொண்டு போன சுவாமி. சந்தோஷமாக நாங்கள் வந்து ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தை கேட்டு உண்மை துதித்து உங்கள் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதத்தை படிச்சல கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு பாடுபட்டு மரித்த எங்கள் ரட்சக மீட்புறமை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் உடல்மே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாவம் மறந்தே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அருளும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் தேவ செய்தியை சுமந்து வந்த ஊழியக்காரரோடும் தேவ செய்தியை கேட்டங்கள் அனைவரோடும் சபையினுடைய ஊழியக்காரர் அவர் குடும்பத்தோடும் அனைவரோடும் இன்றும் சதாக்காலம் இருப்பதாக.